ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த உடல் நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பேப்பர் ரிலேஷன் கேம்ப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ சப்ஜெக்ட் வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க்காக ஆன்லைன் மூலமாக அப்டேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜி, பயோ பாட்னி, பயோ ஜுவாலஜி பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் கரெக்ஷன் பண்ண ஒரு ஆன்சர் ஸ்கிரிப்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆன்சர் ஸ்கிரிப்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்டம் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வைஸாகவும் பேஜ் வைஸாகவும் வந்து பார்த்தீங்கன்னா 35 அவுட் ஆஃப் 35 வாங்கியிருக்காங்க. ஸோ எப்படி பேப்பர் வேல்யூஷன் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு பயாலஜி பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஷுவல் வந்து பார்த்தீங்கன்னா HSC பயோ பாட்னின்னு இருக்கும். தேர்வு எழுதுபவர்கள் செய்யக்கூடியவை மற்றும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜியில் பயோ பாட்னியில் ஃபஸ்ட்டு 1 மார்க் பகுதி 1ல் 1 மார்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காங்க. டாப்சன், ஓங்கு மறைத்தல் 10. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் 8 அவுட் ஆஃப் 8 வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. பகுதி 2ல் வந்து பார்த்தீங்கன்னா கருவுருக்கள் எழுதியிருக்காங்க. கருவுருக்கள்னா என்ன? கேலசெல்கள் வேறுபாடுகளுக்கு உள்ளாகி உடல கருவுருக்கள் உருவாகின்றன, இவைகளை கருவுருக்கள் என்கிறோம். இதுக்கு வந்து கரெக்டாக 2 மார்க் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த சைடு முழுக்க 10 மார்க்கு, அதே மாதிரி இந்த சைடு முழுக்க 10 மார்க் வந்திருக்கான்னு சொல்லி கரெக்டாக மார்க் வந்து கால்குலேட் பண்ணி போட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தாவரங்களால் சீரமைக்கப்படுதல் பேஜ் 2. இதில் நெல், ஆகாய தாமரை போன்ற தாவரங்கள் காட்மியத்தை தங்களது புரதத்தோடு இணை செய்து சகிப்புத்தன்மை ஏற்படுத்தி கொள்கின்றன. இந்த தாவரங்கள் மாசடைந்த மண்ணிலிருந்து காட்மியத்தை அகற்றவும் பயன்படுகின்றன. ஸோ கீ பாயிண்டில் இருக்கிற மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2 டெஃபினிஷன் எழுதியிருக்கிறதுனால 2 மார்க் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மென்டலியத்தை 3 அறிவியல் அறிஞர்களோட பெயர்: ஹீகோ டிவிரிஸ், காரல் காரன்ஸ், எரிக் வாக் ஷமார்க். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது எத்தனாவது பேஜ்னா 2வது பேஜ். 2வது பேஜில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்கன்னா 2 மார்க்கு. இந்த 2வது பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 மார்க், ஃபஸ்ட்டு பேஜில் 10 மார்க்கு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மார்க் அலாட்மெண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். ஸோ எப்படி பேப்பர் வேல்யூஷன் பண்ணியிருக்காங்க, எப்படி வந்து கரெக்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் ஜஸ்ட் அனலைஸ் பண்ணுறதுக்கோசரம் ஒரு மாடல் வீடியோ தான் இது. மரபணு பொருளில் மிக முக்கியமான நொதிகளோட பெயர்களை எழுதுக. தடைக்கட்டு நொதி, டிஎன்ஏ லிகேஸ், ஆல்கலைன் பாஸ்பேட். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க் கொஸ்டின்: உரை குளிர் பாதுகாப்புனா என்ன? இம்முறையில் சிதைவுக்கு உட்பட்டுள்ள சிதைவடைந்த புரோட்டோபிளாஸ்ட் செல்கள், திசுக்கள், நுண்ணுறுப்புகள் மற்றும் மகரந்த துகள்கள் -196 டிகிரி திரவ நைட்ரஜனை மிக குறைந்த அளவில் வெப்பநிலை குளிர வைத்து பதப்படுத்தும் முறைக்கு உரை குளிர் வைத்து பதப்படுத்தல் எனப்படுகிறது. அதே மாதிரி மரபணு வரைபடம்னா என்ன? மரபணுக்களின் அமைவிடத்தையும் அருகருகே உள்ள மரபணுக்கு இடையே உள்ள தொலைவு ஆகியவற்றை குறிக்கும் திட்ட வரைபடம் மரபணு வரைபடம். வரையறைக்கு 1 மார்க் கொடுத்துருக்காங்க. பயன்கள் 2 பாயிண்ட் எழுதியிருக்கிறதுனால 2 மார்க். அப்போ டோட்டலாக இதில் வந்து 4 மார்க்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரியில் சூழலோட அமைப்பு படவருந்து பாகம் குறிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ டயக்ராமுக்கு 2 மார்க்கு, டயக்ராமுக்கு 1 மார்க்கு, பார்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 2 மார்க்கு. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பேப்பர் வேல்யூஷன் பயாலஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடந்து முடிஞ்சிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா சென்டம் பேப்பர் பயாலஜியில் பொறுத்த வரைக்கும் இவங்க 70 அவுட் ஆஃப் 70 எடுத்திருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பசுங்கணிகம் சார்ந்த பாரம்பரியம், பசுங்கணிக மரபணு சார்ந்த பாரம்பரியத்துக்கு உதாரணம் எழுதியிருக்காங்க. போரோக்ளாக் பிளான்ட், மிராபிலிஸ் செலாபா, இங்கிலீஷ் நாந்தி மந்தாரை. இதில் பார்த்திங்கன்னா 2 வகையான தாவரத்தை எடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் பண்ணுறதா சொல்லி கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த வரையறை எழுதியிருக்காங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு கிராஸில் வந்து என்ன கிடைக்கும்? F1 அடர் பச்சை இலை உடையது. அதே மாதிரி 2வது கிராஸில் வந்து என்ன கிடைக்கும்? F1 வெளிர் இலையுடையது. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பெண் பண்பு வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்லி கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். பயாலஜியில் 70 அவுட் ஆஃப் 70 எடுத்திருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்து என்ன கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்காங்கன்னா தனிசெல் புரதம். தனிசெல் புரதம் என்பது விலங்கு உணவு அல்லது மனிதனின் துணை உணவாக பயன்படுத்தப்படும் நுண்ணுயிரிகளோட உலர்ந்த செல்லாகும். தனிசெல் புரதத்தோட பயன்பாடுகள்: இது புரதத்தை மாற்றாக பயன்படுத்தப்படும் ஆரோக்கியமான முடி மற்றும் தோலுக்கான அழகு பொருட்களில் பெரும்பாலும் பயன்படுத்தப்படும் காகித தயாரிப்பிலும் தோல் பதினிடப்படும் நுரை நிலைநிறுத்தியாகவும் பயன்படுகிறது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இடத்துல இது உணவு தொழிற்சாலைகளில் மணமூட்டியாக பயன்படுகிறது. விட்டமின் கொண்ட அடுமனை பொருட்களையும் ஊட்டச்சத்து மதிப்பை அதிகரிக்கும் காரணம். புக்கில் இருக்கிற மாதிரி அப்படியே வந்து கரெக்டாக எழுதியிருக்கிறதுனால மார்க் எங்கேயும் குறைக்கல. 5 மார்க் வந்து அப்படியே கொடுத்துருக்காங்க. பின்னாடி 2 மார்க்கு. ஸோ இங்கே வந்து 3 மார்க்கு. ஸோ இந்த பார்ட் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பயோ ஜுவாலஜி. ஸோ இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 35 அவுட் ஆஃப் 35. இதுலேயும் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் வைஸாக பேஜ் வைஸாக வந்து 35 அவுட் ஆஃப் 35 எடுத்திருக்காங்க. இதில் எப்படி ப்ரெசன்டேஷன்
இதில் பார்த்திங்கன்னா நமக்கு பார்ட் பயோசுவாலஜின்னு வந்து HSC பயோசுவாலஜி. இதில் 1 by 1 வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காங்க 1 மார்க்கு. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் 8 1 மார்க்கும் கரெக்டாக எழுதியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மனித மரபணு திட்டத்தோட இலக்குகள் வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இலக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கொஷினாக தான் இருக்குது. மனித டிஎன்ஏவை உருவாக்கி 3 பில்லியன் வேதி காரணிகளுடைய வரிசையினை தீர்மானித்தல், டிஎன்ஏவில் உள்ள மரபணுக்களை கண்டறிதல். இந்த சைடு 10 மார்க் வாங்கியிருக்கிறதுனால 10 மார்க் போட்டிருக்காங்க. அதே மாதிரி கருப்பை வாய் புற்றுநோயினை உருவாக்கும் காரணிகள், பலருடன் பாலியல் தொடர்பு, கருத்தடை மாத்திரைகளை நீண்ட நாட்களாக பயன்படுத்துதல். அதே மாதிரி குறுத்திறன்னா என்ன? குறுத்திறன் எனப்படுவது மூல செல்களை சில வகை செல்களாக மட்டுமே வேறுபாடையும் திறனாகும். சமீர்னா என்ன? சமீர் என்பது ஒரு செயலி, தேசிய அளவில் ஒவ்வொரு மணிக்கும் காற்றின் பண்புகளை கொண்ட குறியீட்டை வெளியிடுகிறது. அதேமாதிரி பின்னோக்கிய படியெடுத்தல் PCR அல்லது RT-PCR. ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் என்னும் நொதியினை பயன்படுத்தி RNA மூலக்கூறை mRNAவுக்காக வளர்ப்புறு DNAவாக பணிபுரிகிறது. அதேமாதிரி மறுசுழற்சி செய்தல், மீண்டும் பயன்படுத்துதல், மீண்டும் விற்பனை செய்தல், நிலக்குவிப்புகள் மற்றும் எரியூட்டும் கப்பல்களிலிருந்து கசியும். இந்த மாதிரி வந்து கரெக்டாக எழுதியிருக்காங்க. பாயிண்ட்ஸு 3 மார்க் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேப்ரோலைட்டிங்னா என்ன, அது வந்து கரெக்டாக எழுதியிருக்காங்க. ஸோ புக்கில் இருக்கிற மாதிரி கரெக்டாக எழுதியிருக்காங்க. அடுத்து இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ரேராக தான் நிறைய பேர் எழுதியிருக்காங்க. பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ், தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக இதை அட்டன் பண்ணியிருக்காங்க. ஹார்டி பின்பர்க் லா வந்து டெரிவேஷன் மாதிரி போட்டிருப்பாங்க. அதோட யூகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் படிச்சிருக்க மாட்டாங்க. ஒரு சில பேர் மட்டும் தான் படித்து இதில் ஃபுல் மார்க் வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா தெரியும், இயற்கை தேர்வின்மை, மரபணு ஓட்டமின்மை, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உயிரிகளில் காணப்படும் பல்வேறு வகையான ஒருங்கிணைப்பு முறை, இதெல்லாம் படித்தது தான். சுயக்கருவுறுதல், அயக்கருவுறுதல், மாறுபட்ட செல் சேர்க்கை, 5 மட்டும் எழுத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி முழு சேர்க்கை, இளம் செல்களோட சேர்க்கை. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு மார்ச் ஏப்ரல் 2024 கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஆன்சர் கீ பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் பேப்பர் கரெக்ஷன் பண்ண ஒரு ஆன்சர் ஸ்கிரிப்ட்டு. ஸோ அந்த ஆன்சர் ஸ்கிரிப்ட் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எப்படி பேப்பர் வேல்யூஷன் பண்ணியிருக்காங்க, எப்படி மார்க் அலாட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஸோ இந்த ஆன்சர் ஸ்கிரிப்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பயாலஜியில் சென்டர் மார்க் வாங்கியிருக்காங்க. இந்த டைமில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜியில் சென்டர் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. ஏன்னா கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க. பாட்னியில் ரொம்ப ஈஸி, அதேமாதிரி ஜுவாலஜியும் வந்து பார்த்தோன்னா ஈஸி தான். இன்டீரியரில் படித்து எதிர்பார்த்த கொஸ்டின் எல்லாமே கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் பயாலஜியில் எவ்வளோ மார்க் வந்து பார்த்தோன்னா வாங்குவீங்க? இந்த ஆன்சர் ஸ்கிரிப்டை பார்த்து நீங்களும் சென்டர் மார்க் வாங்குவீங்களா? 65 வாங்குவீங்களா இல்லை 70 வாங்குவீங்களான்னு சொல்லி மறக்காத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வேறு ஏதாவது ஆன்சர் ஸ்கிரிப்ட் வந்து பார்த்தோன்னா பப்ளிக் எக்ஸாமினேஷனில் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் கரெக்ஷன் பண்ண வேறு ஏதாவது சென்டர் பேப்பர் ஆன்சர் ஸ்கிரிப்ட் அப்லோட் பண்ணுமான்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து வந்து பார்த்தோன்னா நான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ மறக்காத வீடியோ மட்டும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் பண்ணுவீங்க. ஸோ உடனுக்குடன் நீங்கள் நிறைய அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காத நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப், டெலகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கான பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் எப்படி பேப்பர் வேல்யூஷன் பண்ணுறாங்க, பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட் பார்க்கறது எப்படி மார்க் ஷீட் எல்லாம் 12th டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லி அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் பண்ண போகிறேன். அந்த வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.